சரி, வழக்கம் போல் இன்றைக்கும் ஆஸ்பத்திரியை திறந்தாச்சு. நம்ம பேஷண்ட் வந்தவொடனே பார்க்க வேண்டியதுதான். வணக்கம் டாக்டர். வணக்கம், உட்காருங்க. என்ன பண்ணுது டாக்டர்? எனக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையாக இருக்குது டாக்டர். அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா டாக்டர்? ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையா? ஆமாம். அதுக்கு மருந்து இல்லை, ஆனால் ஒரு வழி இருக்குது. என்ன வழி டாக்டர்? சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணமா? ஆமாம், கல்யாணம் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஆ. உங்களுக்கு ரொம்ப நாள் வாழணுங்கிற ஆசை இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அது காணாமல் போயிடும். ஆ. இல்லைண்ணா, ரெண்டாவது, நீங்கள் வாழ்கிற கொஞ்ச நாள் கூட ரொம்ப நாளாக தெரியும். எப்படி? அப்படின்னா கல்யாணம் பண்ணணுமா? ஆமாம், கல்யாணம் பண்ணுங்க அவங்க. சரி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ டாக்டர். அடுத்த வாங்க. பார்த்து வாங்க, உட்காருங்க. என்னம்மா பண்ணுது? டாக்டர், எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப வயிறு வலிக்கு. வயிறு வலியா? என்னம்மா பண்ணுது உங்களுக்கு? டாக்டர், ஒரே வயிற்றுச்சலாக இருக்குது டாக்டர். சாப்பிட்டது எதுவுமே செமிக்கலை டாக்டர். என்ன டாக்டர் செய்ய? அப்படியா? அதுக்கு என்ன பண்ணலாம்? உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்களா? டாக்டர், இதான் என் மூத்த பொண்ணு, வந்து 11th படிக்கா, 400 மார்க்ஸ் எடுத்தா. நிறுத்துங்க. நான் என்ன உங்கள் பொண்ணுக்கு பாடமாக நடத்த வந்திருக்கேன்? டாக்டர், எல்லாம் ஒரு தகவல் தான். சரி, உங்கள் பொண்ணுக்கிட்ட இன்னைக்கு சண்டை போட்டிங்களா? இல்லை டாக்டர், இன்னைக்கு மட்டும் தான் சண்டை போடல. சரி, உங்கள் புருஷன்ட்ட சண்டை போட்டிங்களா? டாக்டர், போட்டேன் டாக்டர், ஆனால் போடலை. சரி, உங்கள் மாமியார் இருக்காங்களா? இருக்காங்க டாக்டர், ஆனால் என்ன உயிரை மட்டும் வாங்குறாங்க. சரி, அவங்கடையாவது சண்டை போட்டிங்களா? இல்லை டாக்டர், போடலை டாக்டர். ஐயோ, சரி, இந்த பக்கத்து வீட்டில் உட்காந்து புறணி பேசுவீங்களே, அதான் பேசுனீங்களா? எல்லாம் பேசுவேன் டாக்டர், ஆனால் இன்னைக்கு அதுக்குள்ளே மகாலட்சுமி நாடகம் போட்டா டாக்டர், அதான் வந்துட்டேன். ஆட என்னம்மா நீங்கள் பொண்ணுகிட்டையும் சண்டை போடலைங்கிங்க, புருஷன்ட்டையும் சண்டை போடலைங்கிங்க, மாமியாட்டையும் கத்தலைங்கிங்க. இப்படிலாம் இருந்தால் எப்படி வயிறு ஒழுங்காக இருக்கும்? ஐயோ, போங்கம்மா, அதுக்குரிய வேலையெல்லாம் பாருங்க, போங்க. சரி டாக்டர், நீங்கள் போயிட்டு வாங்க. மாதிரியே பண்ணுவேன். ரோஷன், என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் பஸ்லேருந்து வரும்போது நான் என்னை கூட்டுவான்னு சொன்னோம்ல. அடுத்த யாருமா? வாங்க. தம்பி, என்னப்பா ஆச்சு? உட்காருமா. என்னையா ஆச்சு? டாக்டர், என் பையனுக்கு காதை கேட்க மாட்டேங்கி டாக்டர். காதை கேட்க மாட்டேங்கா? சரிதான், இருங்க பார்க்கேன். தம்பி, அந்த இதை கலத்துமா கொஞ்சம். சரியா தான் இருக்கு. ஹலோ, கேக்கா? சரி ஐயா, உங்கள் பையனுக்கு ஒரு சைடு காது ஜவ்வு கிழிஞ்சிருச்சு. என்னது, ஜவ்வு கிழிஞ்சிட்டா? ஆமாய்யா. இனிமே எனக்கு பையன் காது கேட்காதா? ஆமாம், கேட்காது. நல்ல வேலை டாக்டர், நானும் என் ஹெட்ஃபோன் தான் போயிட்டோன்னு நினச்சேன், காது தான் போயிருக்கு. இதோட வேலை முக்கியமானு வந்து நிற்காம பாரு. இந்த ஜென்ரேஷன் பூரா இப்படி தான் வந்து எனக்கு சேருது. கூட்டு போய் அங்கே. அடா முட்டா பையல, உனக்கு இனிமே காதை கேட்காதுடா. நல்ல விஷயம். அடுத்த யாருப்பா? வாங்க. என்னையாச்சு? டாக்டர், என் ஒய்ஃபுக்கு 2 நாளாக பல்லு வலி, பல்ல பிடுங்கி விட்டுருங்க. பல்லு வலியா? அம்மா, கொஞ்சம் இப்படி வாங்க, இப்படி திரும்புங்க. காட்டுங்க. அப்படியே கொஞ்சம். இந்த வரப்பது பிடிங்காச்சு. அந்தாங்க பஞ்சு வச்சுக்கோங்க. ஐயா, உங்கள் ஒய்ஃபுக்கு பல்ல பிடிங்கியாச்சு. அம்மா, இனிமே நான் சொல்கிறத தான் நல்லா கவனிக்கணும், சரியா? நீங்கள் கூலிங்காக இருக்கிறத ரொம்ப சாப்பிடக்கூடாது, சூடாக இருக்கிறத சாப்பிடக்கூடாது, வேறு இந்த கறி, மட்டனு, சிக்கனு அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. இதுதான் முக்கியமானது. ஒரு 3 நாளைக்கு பேசவே கூடாது. டாக்டர், 3 நாளில் 10 நாள். 3 நாள் தான் சொன்னேன். 10 நாள். 10 நாள். அவங்க வாய் காட்டுங்க. ஆமாம், காயம் பெருசாக தான் இருக்குது. ஒரு 10 நாள் பேசவே கூடாது, சரியா? சரி டாக்டர், சக்ஸஸ். சரி, போங்கம்மா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? 10 நாள் பேசவே கூடாது. டாக்டர், தேங்க்ஸ். 10 நாள் தான், நல்லா என்ஜாய் பண்ணுங்க.
நாடகம் ஒரு நகைச்சுவை தான், ஆனால் அது கூறும் செய்தி. திருமணம் ஒரு திருவர் சாதனம், ஆண்டவர் ஏற்படுத்தியது. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அடுத்தவரை மதித்து வாழ வேண்டும். சமூகத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ வேண்டும். தேவையில்லா மொபைல் பயன்பாட்டை தவிர்க்கவும். கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் புரிந்து கொண்டு நலமுடன் வாழ வேண்டும். நன்றி. அருமையாக நகைச்சுவையுடன் நல்ல கருத்துக்களை எடுத்துரைக்க நம் மாணவர்களுக்கு பாராட்டுக்கள்.